இப்போ எவ்வளோ வாடகையில் குடியிருக்கீங்க? வீடு கட்டுவதற்கான திட்டம் என்னவா வச்சுருக்கீங்க? 2014 சென்னை வந்தேன் சார். வந்த உடனே எனக்கு சென்னை பிடிக்கல. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் ஒரு கிராமம் சார். திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு ரம்யமான இடத்துல இருந்துட்டு இந்த சென்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போது சுற்றி பார்த்து எனக்கு அண்ணா நகர், கொரட்டூர் அந்த ஏரியா பிடிச்சிருந்தது. வாடகை 14,000 ரூபா. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. பட் சம்பளம் ஏறல. கொஞ்சம் பின்னாடி போகும்போது மாதவரம் போனோம். இப்போ கும்மிடிப்பூண்டி போயிடுச்சேன். கும்மிடிப்பூண்டியே போயிட்டேன். ஒரு 10,000க்குள்ளே தான் வாடகை. நல்ல ரம்யமான வீடு, எந்த பிரச்சனையும் இல்லை. கும்மிடிப்பூண்டியில் ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட கனவு, அந்த வீடு வாங்குற கனவு இருக்குது பார்த்தீங்களா, 2014 நான் கொரட்டூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு போனேன். 2,999 ரூபா ஸ்கொயர் ஃபீட். 14 என்னால் எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், நீ இப்போ தானடா போயிருக்க, போன உடனே உனக்கு எதுக்கு வீடு, கொஞ்சம் சேமிச்சுக்கோ, அப்புறம் வாங்கிக்கலாம்னு. 2017 போனேன், 5,000 ரூபாய் ஆச்சு. இப்போ நான் கொரட்டூரில் வந்து பார்த்தா 8,999 ஒரு ஸ்கொயர் ஃபீட். இதெல்லாம் தாண்டி 2022க்கு அப்புறம் என்னோட மனைவியும் என்னோட கல்லூரியிலேயே சேர்த்து விட்டு, சரி ஒருத்தரோட சேவிங்ஸை வச்சு நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் கோவிட் இந்த சில பிரச்சனைகளால் எனக்கு கும்மிடிப்பூண்டியில் வேலை போய் நான் குன்றத்தூருக்கு வேலைக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்னோட கனவை எப்படி நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதெல்லாம் தாண்டி என்னோட மன வருத்தம் என்ன அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்து சொந்த வீட்டில் இருந்திருக்கேன். இன்றைக்கி என் சொந்த வீடு இருக்குது, 11 சென்ட் என்னோட வீடு. இன்றைக்கி என்னோட சொத்து மொத்தத்தையும் விற்றா கூட என்னால் அண்ணா நகரில் வீடு வாங்க முடியாது. நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலி, இப்போ வசிக்கிறது வந்து கோயம்புத்தூர். ஆமாங்க சார். நான் 800 வாடகையிலேருந்து இன்றைக்கி 8,000 வாடகை கொடுத்துட்ருக்கேன் சார். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். பார்ட் டைமாக வந்து கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு டெவலப் பண்ணி, அது இல்லாமல் நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலியில் கொஞ்சம் இடம் கிடக்கு சார். இது ரெண்டையும் விற்று ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு டபுள் பெட்ரூம், ஒரு கிச்சன், கோயம்புத்தூருக்கு மிக அருகில் ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே வாங்கணும்னு ஆசையாக இருக்கேன் சார். கோயம்புத்தூருக்கு மிக அருகில் 40 கிலோமீட்டர்? ஆமாம் சார். கோயம்புத்தூரில் வாங்க முடியாது. நான் மதுக்கரையில் இருக்கிறேன் சார், தாலுகாவில். அங்கே 3 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது சார். இன்றைக்கி அங்கே 16 லட்சங்கிறாங்க சார். அந்த இடத்துல தான் 800 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தேன். இப்போ அங்கே தான் 8,000 ரூபாய்க்கு இருக்கிறேன். ஆனால் இப்போ அங்கே இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்னா எனக்கு அப்படியே கண்ணுலாம் இருடுது. எனக்கு வீடு கட்டணுன்ற ஆசையே என்னோட 30 வயசுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னோட வயசு 34. 150 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் 3 பேர், நானே என் பையன் என் பொண்ணு தான் சிங்கிள் பேரண்ட்டு. ஸோ எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது, அந்த வீட்டில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்களா? ஷுவரா. வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. 10 பேருக்கு மேலே அந்த வீட்டில் ஆளுங்க இருக்கக்கூடாது. கொற்ற மலையில் நான் தனியாக இருந்து ஒரு மேக்கப் முடிச்சுட்டு வந்து நான் ரொம்ப கெஞ்சி அந்த காசை வச்சு என் பொண்ணுக்கு தண்ணி ஊற்றினேன். ஸோ அந்த டே நானும் என் பையனும் என் பொண்ணும் பேசி முடிவெடுத்த விஷயம், நம்ம இதோட பெரிய வீட்டுக்கு போவோம். நான் அங்கேருந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குது, ரெண்ட்டுக்காச்சும் நான் அதில் போய் உட்காரணும், என்னால் முடியும் அப்படின்னு. பறக்க ஆசைப்படாத, இருக்கிறத வச்சு வாழினாங்க. அடுத்த ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு நான் போனேன். எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் கிடையாது. ஸோ லோனும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் வண்டி வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்க டியூ கட்டாதனால லோன் கிடையாது, சிபில் அடி வாங்கிடுச்சு. எனக்கு அப்பாவும் கிடையாது. இப்போ என்னோடய பையனும் பொண்ணும் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நாங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறோம், படிக்கிறோம், நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறோம், வீட்டில் கடையை வைங்கணும். இப்போது 22,000 என்னோடய வீட்டு வாடகை, டபுள் பெட்ரூம். கிட்டத்தட்ட 30 வீடு கிட்ட நான் காலி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே சொந்த வீடு வாங்கணுன்றது என்னுடைய நான் வாங்கிடுவேன்.